ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க்கில் ஒரு ஃப்ரண்ட் நெக் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த நெக் டிசைனில் வந்து நம்ம ரொம்பவே கம்மியான மெட்டீரியல்ஸ் தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், டிசைனை வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து ஃபேப்ரிக் கலர்லேயே சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி 3 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்ததாக வந்து டிசைனுக்கு வந்து ஒரு சின்ன மெஷர்மெண்ட் மட்டும் எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங் மட்டும் 1/4 இன்ச், அதாவது வந்து 0.4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் மட்டும் நம்ம எப்பயுமே கம்மியாக தான் வந்து மார்க் பண்ணணும். அப்போ தான் இந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம சேர்த்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், அந்த டாட்ல இருந்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வந்து அதிகமாக, அதாவது வந்து 0.6 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கோல்டாக இருக்கிறதுனால வாய்ஸே வேறு மாதிரி இருக்குது. இருந்தாலும் நான் பேசுகிறது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போது இதே மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி கடைசி வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பார்டரில் அந்த செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம்ல, அதிலிருந்து வந்து 0.3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கிங் வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோன்னா, கரெக்டாக நம்ம போடுற ஒர்க் வந்து கரெக்டாக அந்த பார்டரை ஒட்டி வரணுன்றதுக்காக தான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங்கும் பார்டரை ஒட்டி வர்றதுனால ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோனை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து மீடியம் சைஸு ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அடுத்ததாக B7000 க்ளூவை யூஸ் பண்ணி ஸ்டோனை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த க்ளூவை யூஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸஸாக ஒரு வேஸ்ட் கிளாத்தை வச்சு இந்த மாதிரி தொடச்சிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வேணுன்ற அளவுக்கு மட்டும் க்ளூ வந்து கரெக்டாக வரும். கிளாத்தில் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போ இந்த மாதிரி நமக்கு வேணுன்ற அளவுக்கு க்ளூவை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணுறதுனால சும்மா லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணோன்னாலே போதும். இப்போது ஸ்டோன் எல்லாத்தையும் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கிற டாட் மேலே கரெக்டாக வைங்க. அப்போ தான் அந்த பார்டரை ஒட்டி நமக்கு ஒர்க்கு வந்து நீட்டாக வரும். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ட்ரை ஆனால் போதும் இந்த க்ளூ வந்து. இப்போ பாருங்கள், அடுத்தது வந்து க்ளூ ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஜர்தோசியை வந்து கட் பண்ணிக்கலாம். ஜர்தோசி மெஷர்மெண்ட் வந்து இந்த ஃப்ளவருக்கு வந்து 0.4 இன்ச் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதே மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஜர்தோசியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மல் நீடில் 10 நம்பரு, அப்படி இல்லைன்னா லெவல் வந்து கரெக்டாக இருக்கும் ஜர்தோசி ஒர்க்குக்கு. இப்போது இதில் வந்து நம்ம சுகர் பீடு, இந்த ஸ்டோனை சுற்றி வந்து நம்ம ஒரு சுகர் பீடு, ஒரு சாரீ கலர் பீடு வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ அதை வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் டைப் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைடு வந்து பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீடு, ஒரு சாரீ கலர் சுகர் பீடை வந்து கொடுத்து எண்டு நாட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து இதுக்கு நேர் ஆப்போசிட் சைடில் வந்து அதே மாதிரி ஒரு கோல்டன் கலர் சுகர் பீடு, ஒரு சாரீ கலர் சுகர் பீடு கொடுத்து எண்டு நாட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஆப்போசிட் சைடில் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இடையில இருக்கிற கேப்ஸை வந்து இந்த மாதிரி ஆப்போசிட் சைடை வந்து யூஸ் பண்ணி ஃப்ளவர் டைப் மாதிரி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக அந்த பார்டரை ஒட்டி வந்து ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து சும்மா லைட்டாக வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். இப்போது இதே மாதிரி மீதி இருக்கிற பீட்ஸையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்த த்ரெட் எடுக்கும் போது கரெக்டாக நம்ம இதுக்கு முன்னையே ஸ்டிச் பண்ணியிருக்கிற பீடுக்கு நேர் ஆப்போசிட்டாக வந்து அடுத்த பீடை வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வந்து ஃப்ளவர் டைப்பில் வந்து கிடைக்கும். நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணியிருக்கிற பீடுக்கு நேர் ஆப்போசிட்டாக த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணணும். இதே ஒர்க்கை தான் வந்து நம்ம ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணியிருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ரிப்பீட்டடாக கொடுக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம எம்டியாக விட்டுருக்கிற அந்த டாட்டுக்கிட்ட வந்து 3 mm பீடு வந்து ஒன்று வந்து கரெக்டாக அந்த டாட் மேலே வச்சு
ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம பீட் லாக் மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பெரிய பீடுன்றதுனால தாராளமாக வந்து பீட் லாக் மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்ததாக வந்து ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீடில் நம்பர் வந்து ஏற்கனவே சொன்ன 10 நம்பரு 11 நம்பர் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் கலரு த்ரெட்டை வந்து எடுத்திருக்கேன். மிஷின் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஜர்தோசியை வந்து த்ரெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஜர்தோசியை வந்து நீடில் மேலே வச்சு சுற்றிட்டு இந்த மாதிரி நம்மளோட ஃபிங்கரை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஜர்தோசியை வந்து அமுத்தி பிடிச்சிக்கணும். ஜர்தோசி வந்து இப்போ கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். நம்ம அடுத்த ஸ்டிச் போடும் போது த்ரெட்டை வந்து லூஸ் விடாமல் ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து அப்படியே கண்டினியூவாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வரலன்னா நான் சொன்ன மாதிரி ஆப்போசிட் சைடு வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் நடுவில் இருக்கிற கேப்ஸை வந்து ஃபில் பண்ணுங்கள். நம்ம ஜர்தோசி ஒர்க்கை வந்து பார்த்து கவனமாக பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கீழே இழுக்கும் போது மெதுவாக இழுங்க. ஏன்னா ஜர்தோசி வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறதுனால த்ரெட் வந்து அதுக்கு இடையில வந்து மாட்ட வந்து சான்ஸ் இருக்குது. கீழே இழுக்கும் போது மெதுவாக இழுங்க. பாருங்கள், நீடில் மேலே வச்சு ஜர்தோசியை வந்து ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு நீடில் வந்து கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபிங்கரை யூஸ் பண்ணி அந்த ஜர்தோசியை வந்து கரெக்டாக அமுத்தி பிடிச்சிட்டு த்ரெட்டை வந்து கீழே மெதுவாக இழுக்கணும். நீங்கள் அடுத்த ஸ்டிச் போடுற வரைக்கும் ஏற்கனவே போட்டிருக்கிற ஜர்தோசி லைட்டாக லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த ஸ்டிச் போடுறது வந்து கரெக்டாக அந்த த்ரெட் வந்து லூஸ் வராமல் கரெக்டாக பார்த்து டைட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அந்த லாங் ஃப்ரெஞ்சு நாட்டுன்றது வந்து லூஸ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி ஜர்தோசியில் லாங் ஃப்ரெஞ்சு நாட்டை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் டைப் மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம ஜர்தோசியில் வந்து ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம பார்த்து கவனமாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஜர்தோசியில் வந்து த்ரெட் வந்து சீக்கிரமாகவே சிக்க மாட்டிக்கும். அதனால் பார்த்து நம்ம மெதுவாக தான் ஒர்க் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட்டு வந்து சிக்கும் போது அவசரப்படாமல் லைட்டாக வந்து எடுத்து விட்டு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதே ஒர்க்கை தான் வந்து நம்ம ரிப்பீட்டடாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் மட்டும் ஒர்க்கு வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன். இதனோட பேக் நெக்கும் ஸ்லீவும் வீடியோவோட எண்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே ஒர்க்கை வந்து ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து நம்ம இதுக்கு முன்னவே யூஸ் பண்ண சேம் ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோனை வந்து அந்த ஃப்ளவர் ஒட்டி பார்டர் ஒட்டி ஒன்று, அதுக்கப்புறம் வெளியில் வந்து அந்த ஃப்ளவர் எவ்வளோ சைஸ் இருக்கோ அந்த சைஸ்க்கே வந்து உள்ளே ஒன்று வெளியே ஒன்று பார்த்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோனை வந்து ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக வந்து அந்த பார்டரை ஒட்டி வர்ற மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஃப்ளவரை விட்டு வெளியவும் போகக்கூடாது. கரெக்டாக வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதே ஒர்க்கை வந்து ஃபுல்லாக கண்டினியூவாக முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து புட்டா டிசைன் வந்து கொடுத்து ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரியே ப்ளவுஸ் கஸ்டமைஸ்டு பண்ணி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.